ஆனா 5 வருடம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத பத்தி பேசாம இன்னும் புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்குவதை மட்டும்தான் ஒரு மாஸ்டர்களாக திமுக இருக்கிறாங்க. மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். திமுக எதுவுமே செய்யல, கிரவுண்ட் லெவல்ல எந்த விதமான மாற்றம் வரவில்லை என்பதிலே தமிழக மக்கள் தெள்ள தெளிவாக இருக்கின்றார்கள். அதனால் கூட்டணி பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி, இந்த கூட்டணியில் 7 பேர் 7 கட்சி, அந்த கூட்டணியில் 5 கட்சி, இந்த கூட்டணியில் 4 கட்சி நம்பரை எல்லாம் தாண்டி திமுக கூட்டணியை பொறுத்தவரை எத்தனை கட்சிகள் 1 2 3 4 5 இருந்தாலும் கூட திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதிலே மக்கள் ஒரு மனதோடு இருக்கும் பொழுது கூட எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் அவர்களும் வீழ்த்தப்படுவார்கள். அதனால தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு கால வெளியே வைக்க பார்க்குது. டெல்லி அனுமதி கொடுத்தா காங்கிரஸ் அப்படியே எஸ்கேப் ஆகி வெளியே வந்துருவாங்க. அதே போல விசிகாவும் கம்யூனிஸ்டும் அவங்க கடையை திறந்துட்டாங்க. அவங்க பூட்டை போட்டு கடையை திறந்து அவங்களும் வெளியே வச்சுட்டாங்க வெளியே வருவதற்கு. இன்னைக்கு நிச்சயமாக இன்னும் ஒரு 2 3 காலத்தில் த ரைட்டிங் இஸ் ஆன் த வால். மக்களுடைய கோபத்தை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் கோபமா இருக்காங்கன்னு. அதனால கூட்டணி கட்சிகள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் முதல்ல வெளியே வருவாங்க. அதனால பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் தாண்டி திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே எல்லோரும் தெளிவாக இருக்கின்றார்கள்.